அம்மன் மயானத்துக்கு சென்ற இரவு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு வருடம் தொடங்கியதும் கிராமத்தில் திடீரென நோய்கள், பயம், அசாதாரண சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. மாடுகள் இறந்தது, குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. மக்கள் மனமேதி இழந்தார்கள். அப்போது ஊரின் மூத்தவர்கள் சொன்னார்கள், இது சாதாரணம் இல்லை, தீய சக்தி கிராமத்துக்குள் நுழைந்திருக்கிறதையும். அவர்கள் எல்லோரும் கிராமத்திலிருந்த அங்காளம்மன் காளியம்மன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இரவு பூசாரிக்கு அம்மன் அருள் வந்ததாக கூறப்படுகிறது. அம்மன் சொன்னாள், நான் மயானத்துக்கு போய் அங்குள்ள தீய சக்திகளை அடக்கி வருகிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். மயான பயணம். அடுத்த நாள் இரவு மெழுகுவர்த்தி, தீபம், தாளம், மங்கள இசையுடன் அம்மன் சிலை அல்லது கரகம் மயானம் நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த நேரம் மக்கள் அமைதியாக இருந்தார்கள். அது ஒரு பக்தியும் ஒரு பரவசமும் கலந்த தருணம். மயானத்தில் பூஜை நடந்தது. அங்கு அம்மன் தீய சக்திகளை அழைத்து கிராமத்தை சுத்தமாக்கினாள் என்ற நம்பிக்கை. அதற்கு பிறகு அம்மன் கொள்ளை எடுத்தது போல அங்கிருந்த ஒரு சின்ன அடையாளத்தை கொண்டு ஊருக்கு திரும்பினாள். அடுத்த நாள் முதல் கிராமத்தில் இருந்த நோய்களும் பிரச்சனைகளும் குறைந்தது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிராமத்தில் அம்மன் மயானத்துக்கு சென்று கிராமத்தை காப்பாற்றிய அந்த இரவை நினைவுகூர்ந்து மயான கொள்ளை திருவிழா நடத்தப்படுகிறது. இதன் உள்ளார்ந்த அர்த்தம் மயானம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை, அம்மன் சக்தி, தாய்மை, பாதுகாப்பு. கொள்ளை தீமையை வெல்வது, பயம் இல்லை, அம்மன் எப்போதும் காக்கிறாள் என்ற நம்பிக்கையே இந்த விழாவின் இதயம்.